ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் கடவுளுக்கு பக்கத்துல போகணும்னு சட்டம் இருந்துச்சு. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் பொறுப்பேற்று 3வது மாதத்தில் ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15க்கு முந்தின நாள், சுதந்திரத்துக்கு முந்தின நாள் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. சட்டம் இயற்றி அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. என்ன சட்டம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் சாமிக்கு பக்கத்துல போகணுங்கிற நிலையை மாற்றி 28 அர்ச்சகர்கள் மாற்று ஜாதியினரை வேற ஜாதிக்காரர்களை அர்ச்சகராக்கி சாமி பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திய பெரியாரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல 16 பேர் பெண் ஓதுவார்கள். பெண்கள் சாமி பக்கத்தில் நின்று அந்த தேனுபுரீஸ்வரர் கோயில்ல சுகாஞ்சனான்னு ஒரு பெண் ஓதுவார். சிவராத்திரி அன்னைக்கு பாடுது அந்த அம்மா. பெரிய புராணத்தில் அந்த முதல் வரியை பாடுது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகிற் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பின்னாடி இருக்க ஐயர்கள்லாம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுகாஞ்சனா என்ற வேறு ஜாதி பெண் பாடியதற்கு சாமிக்கு பக்கத்துல தான் இருக்கணும்னு சொன்ன அந்த ஐயர்கள்லாம் கோஷம் போட்டு ஓம் நமச்சிவாய என்று பாடினார்கள் என்றால் இறைவனின் முன்னால் சமத்துவத்தை கொண்டு வந்த ஒரே ஆட்சி நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் வீட்டில் கணவன் மனைவியோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீட்டுக்கு போய் பாருங்க. காப்பி கேட்டா கூட கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாரு மனைவி கிட்ட. செல்லம் தங்கம் காப்பி போட்டு வா செல்லம். உடனே இந்த வந்துட்டேங்கத்தான், 5 நிமிஷத்தில் போட்டுறேங்கத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போங்க. காப்பி எப்படி கேட்பாரு அவரு? ஏய் காப்பியா கொண்டாடி. அதுக்கு அந்த அம்மா ஏன் திறக்கிற வாய, காப்பியை கொண்டு வராம எங்க போற, ஏன் கத்துற? 2 வருஷம் கழிச்சு. 5 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போங்க. காப்பி எப்படி ஐயா பார்க்குறாரு, நம்ம வீட்டில் நடக்கிறத லியோனி அப்படியே பேசுறாரு. 5 வருஷம் கழிச்சு போங்க அந்த வீட்டில். ஏய் காப்பியா கொட்டாடிய வந்தனா மூஞ்சி முறையெல்லாம் பேந்துறாம கொண்டு வர முடியாது. போய் போட்டுக்க. எப்ப? 5 வருஷம் கழிச்சு. 10 வருஷம் யோசனை பண்ணி பாருங்க. இந்தாடி என்னன்னு வந்தாடி, உன் முகரைக்கு காப்பி வேறையா? போ கடையில் போய் குடிச்சிட்டு வா. 15 வருஷம் கழிச்சா காப்பியே கேட்க மாட்டார். இந்த டீ கடை காப்பி கடையெல்லாம் எதுக்காக உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டில் துரத்துப்பட்ட ஆள் பூரா காலையில் 5 மணிக்கு வந்து இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கிறது பூரா பாருங்க. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆன குரூப்பு. ஏப்பா வீட்டுக்காரமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா, காப்பின்னு கேட்டாலே துரத்தி விடுற. அந்த டீ கடை காப்பி கடை வந்ததனுடைய நோக்கமே தான். வீட்டில் குடும்பத்தில் இப்படி நடக்கும். ஒரு பெண்ணினுடைய உழைப்பு வீட்டில் வந்து யாரும் அதை மதிக்க மாட்டாங்க. ஒரு கட்டடம் கட்டும் போது பாருங்க, மேலே நின்று சும்மா கலவை அள்ளி இப்படி அப்பிக்கிட்டு இருப்பான். அவருக்கு பேர் கொத்தனார். சாரத்தில் உட்காந்து ராஜா மாதிரி உட்காந்துருப்பார். கீழே இருந்து கலவையை சட்டியில் தூக்கிட்டு வர்றதுக்கு பேரு என்ன பேர்? அந்த அம்மாவுக்கு சித்தாளு. ஏன் சித்தாளுன்னு பேர் வச்சிருக்கான் தெரியுமா? பெரியாளுன்னு பேர் வச்சா சம்பளம் கூட கொடுக்கணும், அதனால அதுக்கு பேர் சித்தாளு. கொத்தனாருக்கு 1500 ரூபா சம்பளம், சித்தாளுக்கு 300 ரூபா. ஏன்? அதே வேலை தான், அதே கட்டடத்துக்கு தான் வேலை செய்து. ஆம்பளைக்கு 1500 ரூபா, பொம்பளை பிள்ளைக்கு 300 ரூபா, இல்லாட்டி 500 ரூபா.
அதே மாதிரி சமையல் பண்ணுறதுல இந்த பிரியாணி கரண்டியை தூக்கிட்டு வருவார். அவர் தான் மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர். வந்து சும்மா சேரில் தான் உட்காந்துருப்பான். வெள்ளைப்பூடு உரிக்கிறது, இஞ்சி உரிக்கிறது, அம்புட்டையும் கலக்கிறது, போகிறது வர்றது எல்லாம் பொம்பளையே தான். அதுகளுக்கு பேர் வெங்காயம் உரிக்கிற அம்மா. அதுக்கு 200 கொடுத்தா போதும். மாஸ்டருக்கு 5000 சம்பளம். அந்த இடத்துல பெண்ணுக்கு படிப்பு இல்லை. படிப்பு இல்லாத இடத்துல ஆம்பளைக்கு 3000, பெண்ணுக்கு 300. ஆனால் போலீஸ்காரங்களா நிற்கிறாங்க பார். ஆம்பளை கான்ஸ்டபிளாக இருந்தாலும் பெண் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரே சம்பளம். ஏன்? படித்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் கிடைக்கும் என்று பெண்களை படிக்க வைத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பொம்பளை பிள்ளைகள்னா மென்மையாக இருக்கணும். படகோட்டி படத்தில் பாட்டு பாருங்க, எம்ஜிஆர் பாடுவார். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். சரோஜாதேவி. கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தொடாமல் ஆசை வருவதில்லை, ஓய் ஆசை வருவதில்லை. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. ஒரு பெண் மென்மையா இருந்தா தான் அந்த பெண்ணுக்கு மரியாதை. ரோட்ல குனிஞ்சதலை நிமிராம நடக்கணும். அதுதான் பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. குனிஞ்சதலை நிமிராம சோழவரம் ரோட்டில் நடந்து போகுது. குனிஞ்சதலை நிமிராம நாளைக்கு 12 மணிக்கு நடந்து போனீங்கன்னா லாரியில் அடிபட்டு தான் சாகணும். ஒரு காலத்தில் பெண் குனிஞ்சதலை நிமிராம நடக்கணும்ன்ற சட்டம் இருந்தது. ஆனா போன மாசம் என் தலைவர் ஏற்படுத்திய அந்த நான் முதல்வன் திட்டத்திலே படித்து சத்யா IPS என்று ஒரு பெண் ASP-யாக பணியேற்று என் தலைவர் முன்னாடி சத்யா IPS ASP அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சல்யூட் அடிச்சிச்சு பாருங்க. இந்த சாதனையை படைத்தது திராவிட மாடல் ஆட்சி, நம் தலைவர் MK ஸ்டாலின். திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் வந்து என்ன பேச்சியா. இங்க வந்தா எப்படியாவது தமிழ்ல 4 வரியை எழுதி கொடுப்பாங்க, பேசுவாரு. திருக்குறள் அக்ரா முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உழுகு அப்படிவாரு. ஆகா என்ன அழகா. விவசாயிகள் இருக்க இடத்துல உழுதுண்டு பல்பர் மற்றவர் தொழுதுண்டு பென்சில் பார். மோடி எங்க போனாலும் இந்தியில தமிழ்ல எதையாவது எழுதி கொடுப்பாங்க, இந்தியில எழுதி வச்சு வாசிப்பார். மதுரையில் வந்து என்ன சொல்றாரு? வெற்றிவேல் வீரவேல். திருப்பரங்குன்ற முருகன் முன்னாடி போய் நெடுஞ்சாங்கரையா உளுந்து முருகா. முருகன் பார்க்கிறாரு, பிரதர் மதுரைக்கு வந்தா எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானே பிரதர் போவாங்க, நீ ஏன் பிரதர் ஏன் காலில் இப்போ உளுந்திருக்க அப்படின்னு முருகன் கேட்குறாரு. பக்கத்தில் முருகனுக்கு யோசனை சொல்கிற யார்? தெய்வானை அம்மா. திருப்பரங்குன்றத்தில் அவங்க தானே இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மாமா இவர் ஏன் தெரியுமா இங்கே வந்து காலில் விழுந்து கிடக்கிறாரு? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாமல் இங்கே வந்து ஏன் விழுந்திருக்காருன்னா, அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, ஒன்னே வச்சு ஓட்டு கேட்கறதுக்காகத்தான் உன் காலில் வந்து விழுந்து கிடக்கிறார் மாமா. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாம உன் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு அதுதான் காரணம். மேடைக்கு வருகை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் எனது அருமை அண்ணாத்த மாதவரத்தில் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான என்னுடைய அருமை அண்ணன், வருகின்ற 2026 தேர்தலிலும் மாதவரம் சட்டமன்றத்தில் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணி ஆற்ற இருக்கின்ற
அருமை அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகவென்று வரவேற்கிறேன். இப்பயும் நம்ம சகோதரியை யோசிக்குதுங்க, முடிக்கிற மாதிரில தெரியுது. மாவட்ட செயலாளர் வந்துட்டாரு, அதனால நன்றி வணக்கம்னு முடிச்சிருவாருன்னு. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நெடுஞ்சாங்கரையா நம்ம முருகன் காலில் விழுந்ததுக்கு என்ன காரணம்? நீங்க யாரை வேணாலும் நம்பலாம், இந்த கூழ கும்பிடு போடுவாங்க பார்த்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே கூடாது. வாங்க மாமா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறவனை நம்பலாம். மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னா மாமனுக்கு விஷம் வச்சு கொல்ல போறான்னு அர்த்தம். இந்த கூழ கும்பிடு போடுறவனை நம்பவே கூடாது. இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட முனியாண்டின்னு ஒருத்தன் வேலை பார்த்தேன். கலெக்டர் கூப்பிட்டாரு, முனியாண்டி ஐயா வாடா வர்றையா ஐயா அப்படின்னு காலில் விழுவான், எந்திரிப்பான், கும்பிடுவான், காலை தொட்டு கும்பிடுவான். கலெக்டரு கிடைச்சா முனியாண்டி மாதிரி ஒரு வேலைக்காரன் நமக்கு கிடைக்கணும்டா அப்படின்னு நினைப்பாரு. அப்படி இருந்த முனியாண்டி ஒரு நாள் அந்த கலெக்டர் வீட்டில் கிணறு இருக்கு, அதில் தண்ணி அரைச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தார் கலெக்டர். கிணத்துக்குள்ள தவறி விழுந்துட்டாரு கலெக்டர். ஐயோ முனியாண்டி முனியாண்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்டா, காப்பாத்துறா காப்பாத்துறான்னு கத்துறாரு. முனியாண்டி ஐயா 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 கிணத்துல விழுந்துட்டாரு, ஐயா விழுந்துட்டாரு, ஐயா ஐயா இந்த கைத்த போடுற ஐயா அப்படின்னு கைத்த போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பியூன் வந்து, மாப்பிள்ள கலெக்டரை மாத்திட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னு போட்ட கயிறை திருப்பி எடுத்துட்டேன். டே வேற கலெக்டர் வந்துட்டாரு, அதனால இவரை தூக்கி என்ன தூக்காம இருந்தேன்னா சாவட்டுன்ட்டு கிளம்பிட்டான் முனியாண்டி. டே சாவ போறா, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனாரு, விட்டுட்டான். கூழ கும்பிடு போடுற முனியாண்டி மாதிரி தான் நம்ம ஒன்றிய பிரதமர். தமிழக மக்களை கும்பிடு போட்டு ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள். இது பெரியாருடைய மண், திராவிட மண். திராவிட கோட்டையை உங்களால் எந்த காலத்திலும் தகர்த்து எறிய முடியாது. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காரு, மதுரையில் கூட்டம் முடிஞ்ச அடுத்த நாளே டில்லிக்கு ஓடினார். பார்த்தீங்களா, குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாரு. எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க ஏர்போர்ட்ல. வர சொல்லியிருக்காங்க இதான் போறேன். ஆனால் காங்கிரஸோடு கூட்டணி நடத்துவதற்கு ஒரு 10 நாள் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பாடு. இந்த மீடியாக்காரங்கள்லாம் காங்கிரஸோடு உறவு முறிய போகிறது, தாவேக்காவுடன் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை, ராகுல் காந்தி தலைவருக்கு போன வருஷம் அண்ணன் அப்படின்னு போட்டிருந்தாரு, இந்த தடவை அண்ணங்கிற வார்த்தையை விட்டுட்டார். அதனால கூட்டணி இல்லை. நம்ம அம்மாவுக்கு கடிதம் எழுதுறப்ப அன்பும் பாசமும் இருந்தா அம்மான்னு எழுதுவான், சில சமயம் அன்புள்ள அம்மான்னு எழுதுவான். பாசமுள்ள அம்மான்னு எழுதாதனால அம்மாவை விஷம் வச்சு கொல்ல போறான்னு அர்த்தமா? அண்ணனுங்கிற வார்த்தையை விட்டுட்டாரு, கூட்டணி முறிந்து விட்டது. பாம்பேல பேசுறாங்க, ஹைதராபாத்தில் பேசுறாங்க, செல்வ பெருந்தகை தனியா போன் எடுத்துட்டு வெளியே ஓடுறாரு, மாணிக்கம் தாகூர் அங்க போய் பேசுறாரு, கூட்டணி முறிந்தது, ஆகாகா ஓகாகா அப்படின்னாங்க. ப. சிதம்பரம் என் தலைவரை வீட்டில் போய் பார்த்தாரு. 1/2 மணி நேரத்தில் அறிவாலயத்தை நோக்கி காங்கிரஸ் கூட்டணியே வந்து 28+1 அப்படிங்கிற கூட்டணியை எழுதி கையெழுத்து போட்டு வந்து என் தலைவன் ஒரு ஆக்ஷன் பண்ணார். பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி முடிஞ்சிரா ஜோலின்னு. எடப்பாடி மட்டும் இல்ல, இன்னொருத்தர் கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. யாரு? என்ன கொப்பர. யோசிக்கிறீங்களா யாரா என்ன கொப்பரன்னு? புதுசா கட்சி ஆரம்பிச்சார்ல ஒருத்தர், அவருக்கு பேர் நான் வச்சிருக்க பேரு என்ன கொப்பர. ஏன்னா இந்த கடைசி காட்சியில் சினிமாவில் வில்லன் உட்கார்ந்துருப்பாரு, கதாநாயகனை கைத்துல தொங்க விட்டு அந்த கொதிக்கிற எண்ணெய்க்கு நேராக தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப வில்லன் கேட்பான், நான் சொல்வதற்கு கையெழுத்திடாவிட்டால் என்ன கொப்பரையில் அப்படியே கைத்த விட்டனா குழஞ்சு செத்துருவேன். அப்படி உடனே கதாநாயகன் அப்படியே இறக்குவாங்க. நம்ம படம் பார்க்குறவங்களாம், ஐயோ கதாநாயகன் என்ன கொதிக்குது, உள்ள விட்டுருவான் போல இருக்கு, செத்துருவார் போல இருக்கே கதாநாயகன், டக்குன்னு மேலே ஏற்றிடுவான். கையெழுத்து போடுறியா இல்லையா?
முடியாது, கையெழுத்து போட மாட்டேன். எண்ணெய் கொப்பரை ஐயா பா 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 திரும்ப மேலே ஏற்று. அந்த எண்ணெய் கொப்பரை வேற எதுவும் இல்லை, சிபிஐ விசாரணைங்கிற எண்ணெய் கொப்பரைய அந்த புதுசாக இருக்கிற கதாநாயகன் கட்சி கைத்துல தொங்க விட்டுட்டு மோடி இப்படியே ஏற்றிக்கிட்டு இறக்கிட்டு இருக்கார். அதனால தான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், இன்னைக்கு நான் சொல்றேன் அடுத்த மீட்டிங்ல மோடி சார், மோடி அங்கிள் அப்படின்னா எண்ணெய் கொப்பரை தான். சிபிஐங்கிற எண்ணெய் கொப்பரையில் விழுந்து குலைந்து போவாய். இன்னைக்கு ஒரு கதை மட்டும் சொல்றேன், பாட்டிகளாக இருக்கிறதுனால. ஒருத்தன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க பைய டீச்சர்கிட்ட எந்திரிச்சு 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன், டீச்சர் அர்ஜென்ட்டாக இருக்கு. டே இப்போ தானடா போயிட்டு வந்தேன். இல்லை டீச்சர் திருப்பி வந்துருச்சு போடா. டீச்சர் சொன்னாங்க, இனிமேல் பொம்பளை டீச்சர்கிட்ட இப்படி அசிங்கமாக விரலை நீட்டிக்கிட்டு கேட்காதரா. சரிங்க டீச்சர், எப்படி கேட்கறது? இனிமே உங்களுக்கு உச்சா வந்தா விசில் அடிக்க போறேன் டீச்சர்னு கேளு, நான் விட்டுறேன் அப்படின்னா. சரிங்க டீச்சர், இனிமே வந்தா நான் விசில் அடிக்க போறேன்னே கேட்குறேன். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன், டீச்சர் விசில் அடிக்கணும் போடா. இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கேன். நைட்டு 1:30 மணிக்கு வந்துருச்சு அவனுக்கு. பக்கத்தில் பாட்டி படுத்துருக்கு. பாட்டி விசில் அடிக்கணும் எந்திரி அப்படின்ற. டேய், நைட்டு 1:30 மணிக்கு விசில் அடித்தா பக்கத்தில் தூங்குறவங்களாம் முழிச்சுக்க மாட்டாங்களா? இல்லை பாட்டி, ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். டேய், விசில் என்னடா அர்ஜென்ட் ஆர்டினரி? இல்லை பாட்டி, உனக்கு அதெல்லாம் தெரியாது, வந்தால் தானே உனக்கு தெரியும். ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். பாட்டி சொல்லிச்சு, ரொம்ப அவசரமாக இருந்தால் மெதுவாக என் காதில் அடிச்சு விடுறா அப்படிங்கவன் பையன் அடிச்சிட்டான். பாட்டி காது நிறைஞ்சு சுட சுட வலியுது பாட்டிக்கு. அட பாடாவதி நாய் பத்த புள்ள, என் காதில் அடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னான்னு கேட்டிருப்பனாடான்ட்டு. அந்த கம்பெனிகளுக்கு பூரா காதில் மக்கள் அடிப்பார்கள்ங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டிகேகே, தமிழ்நாடு கலிசடைகள் கழகம், அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டுக்கு மத்தியில் 72,000 வாக்குச்சாவடி, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 12 பேர், கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குச்சாவடி முகவர்களை பெற்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.